அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மண்டே கண்டிப்பா நாமினேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுவிதமான டாஸ்க்குமே இருக்கு. இன்னைக்கு நாமினேஷன்லாம் யாரெல்லாம் சிக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம சர்ப்ரைஸான டாஸ்க்குமே இருக்கு. சூப்பரான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, தலைவர் ஆயிருக்காரு அப்படின்னு நியூஸ்மே வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க சாரி. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. அதாவது இன்னைக்கு மண்டே அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஒண்ணு இந்த தல டாஸ்க் வச்சு ஓட்டிருவானுங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து நாமினேஷன வச்சு ஓட்டிருவானுங்க. தல டாஸ்க்ல இந்த வாரம் தான் அதிக நபர்கள் வந்து கலந்துக்க போறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ரெட்ரோ டீம் அண்ட் வந்து இன்னும் 2 டீம் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுல வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு டீம் நல்லா பண்ணுச்சு. இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணல. என்னைய கேட்டா 2மே ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டாஸ்க்க வந்து ஒரு கந்தரகோலப்படுத்தி ஒண்ணு சோழிய முடிச்சு விட்டாய்ங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால ஜெயிலுக்குமே போயிருந்தாங்க. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் அட்வான்டேஜ் வந்து ஜெயிச்ச டீமுக்கு தான் இருக்கு அப்படின்றனால, விக்ரம் வந்து தலைவர் ஆகியிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. விக்ரம் தலைவரா? டாஸ்க் வைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, விக்ரம் தான் தலைவர் ஆயிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாஸ்க்குக்கான க்ளூ வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து சேர்த்துர்றேன். அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கான நாமினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தளவு போன வாரம் மாரியே இந்த வாரமும் டஃப்பா இருக்கும் அப்படின்ற மாரி தான் எனக்குமே தோணுது. சொல்ல முடியாது இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன் கூட இருக்கலாம். இன்னைக்கு 64 நாள் கிட்ட ஆகுது. ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இல்ல கன்ஃபெஷன் ரூம்ல தான் வந்து டாஸ்க்கு அ இது நான் எப்போதும் போல வந்து பார்த்தீங்கன்னா, நாமினேட் பண்றாங்கனாலுமே 3 பேர் வந்து கண்டிப்பா அதுல சிக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. என்னைய பொறுத்தளவு சாண்ட்ரா, ரம்யா அண்ட் எஃப்ஜே 2 பேர் என்னைய பொறுத்தவரைக்கும் டீஃபால்ட்டா மாட்டுவாங்க. ரம்யா அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேர நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, இப்ப நேத்து விஜய் சேது பேசிட்டு போம்போதே பார்வதி எல்லாம் வந்து சைட்ல பேசியிருப்பாங்க. எஃப்ஜே கூட சொல்லியிருப்பாரு. அதாவது உனக்கு உடம்பு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும்போது மட்டும் உடம்பு சரியில்லாம போயிருது இதுக்கு அப்டின்ற மாரி அடிச்சிருப்பாங்க. மொத நாள் சனிக்கிழமை பேசும்போது பார்வதி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது இதுக்கு ரம்யாக்கும் தெரியும், வியானாக்கும் தெரியும். தெரிஞ்சு தான் அதுங்க இப்டி பண்ணுதுங்க அப்டின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வீட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து ரம்யாவ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு. ஏன்னா, அவங்களே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு ஒரு சீன கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து நாமினேஷன் சிக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆதிரை கொலவெறியில சுத்திட்டு இருக்காங்க எஃப்ஜே மேல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்களும் வந்து எஃப்ஜே வந்து டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து எஃப்ஜேவையும் வந்து குத்தி விட்டுருவாய்ங்க. அதனால வந்து எஃப்ஜே அண்ட் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல இருப்பாங்க. சாண்ட்ராக்கு ஒரு சில ஓட்டுகள் அப்படி இப்படின்னு விழுந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த திவ்யா வந்து கமருதீன் சொல்றாரு. கமருதீன் வந்து திவ்யா சொல்றாங்க. ஒரு சில நபர்கள் பார்வதிய சொல்றாங்க. விக்ரம் வந்து ஒரு சில நபர்கள் சொல்றாங்க. அப்படின்னா, டாப் 1ல உங்களுக்கே நல்லாவே தெரியும். கண்டிப்பா வந்து பார்வதி, வினோத் வந்தாருன்னா வினோத் இருப்பாரு. அப்புறமேட்டு கமருதீன் அந்த மாரி திவ்யா இவ அப்படிலாம் வந்துட்டு பாட்டம்ல கண்டிப்பா வந்து ரம்யா தான் இருக்க போறாங்க. அதுக்கு மேல வந்து எஃப்ஜே இருப்பாரு. சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வேற யாரு நாமினேஷன்ல வந்தாலும் ரம்யா அடுத்த வாரம் பாயாசம் இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்ற மாரி தான் தோணுது. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் நாமினேஷன்ல யாரு மாட்டுவாங்க? இந்த வாரம் யார் வெளியில போவாங்க? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.